பைக் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாநகரின் மிக முக்கியமான பகுதி காட்டூர், அதாவது காந்திபுரத்துக்கும் உப்பிலிப்பாளையம் பகுதிக்கும் நடுவாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் இந்த தீ விபத்தானது நடைபெற்று வருகிறது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில தீயணைப்புத்துறை, மாநகராட்சி ஊழியர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய பணியாளர்கள் அனைவரும் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த தீயணைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டூர் பகுதியில பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கு. அதே சமயம் வாகனங்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை வாகனங்கள் அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு வருவதற்கான சாலையை போலீசார் பாதுகாப்பு நிலையில் அமர்த்தப்பட்டு தொடர்ச்சியாக வண்டிகள் வந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாம கூடுதலாக தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் தீயை அணைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தீயை அணைக்க அது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை என்பதனால் அதில் இருக்கக்கூடிய ஆயில் மற்றும் ஒயர் போன்ற தீயில் முழுவதுமாக எரிந்து நாசமானதுனால கருமுகை வானுளவுக்கு உயர்ந்து மாநகர் முழுவதும் கருமுகை சூழும் ஒரு அபாயம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அந்த தீயை உடனடியாக அணைக்க வேண்டும் என்று முழு பணியும் மாநகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை, காவல்துறை அனைவரும் ஈடுபட்டுடைய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இதனை முன்னிட்டு மாநகர காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் அனைவருமே தற்போது இங்க முகாமிட்டு பணியை கண்காணித்து வருகிறார்கள். ட்ரோன் காட்சி மூலம் தீயை வேற எங்கேயும் பரவாமல் இருக்கும் கருமுகை எந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கு இதை கண்காணிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது சம்பவத்தில் இருக்காங்க. பொதுமக்கள் தீயை அணைக்கக்கூடிய தீயணைப்பு துறையினருக்கு தண்ணீர் கொடுப்பது போன்ற உதவிகளை செய்யக்கூடிய காட்சிகள் நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. கருமுகை சற்றும் குறையாத காரணத்தினால ராட்சத ட்ரோன் கொண்டு அதன் மூலமாக தீயணைப்பு துறையினர் அதன் மேல் நின்று வெளிச்சத்துக்காக, அதாவது இங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய LED லைட்டுகள் மூலமாக அந்த கருமுகை அணைக்கக்கூடிய பணியை நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பணி தீவிரமாக நடைபெற்று வருது. 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியானது நடைபெற்று வரக்கூடிய காட்சி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.